இப்போல்லாம் காலையில் நாங்கள் கம்பு இட்லி, ராகி இட்லி இல்லை என்னென்ன தானியங்கள் கிடைக்குதோ அதுதான் இட்லிக்கு போட்டு கண்டிப்பாக செய்கிறது. நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துப்பேன். அதில் வந்து ரெண்டு உலக்கு வந்து எதில் எடுக்கணும் இட்லி அரிசி, அதில் ராகி போட்டுட்டு ஒரு டம்ளர் பச்சை அரிசி போட்டு ஒரு நல்லா அலசி ஊற வச்சுட்டு, அதே மாதிரி கருப்புளுந்து ஒரு டம்ளர் 4க்கு 1 கருப்புளுந்து வந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு 7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கருப்புளுந்தை போட்டு நல்லா அரைச்சி நைஸாக எடுத்ததுக்கப்புறம் ராகி இந்த மாவையும் போட்டு நல்லா குறைன்னு எடுத்துகிட்டு ரெண்டுலேயும் நல்லா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் லைட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருந்துச்சு நல்லாவே. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். இட்லியும் இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னிக்கும் இந்த இட்லிக்கு இல்லை தோசைக்கு இதுக்கு வந்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சாஃப்டாக வரும். பை.